வணக்கம். நம்ம இன்னைக்கு ரெசிட் பில்லிங் சாஃப்ட்வேர்ல மேனுஃபேக்சர் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல உங்களோட ரெசிட் பில்லிங் சாஃப்ட்வேர் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஐட்டமில் மேனுஃபேக்சரிங்கிற ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. முதல்ல எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஐட்டம்ஸில் அந்த தேவையான ரா மெட்டீரியல்ஸையும் நம்ம என்ன ப்ராடக்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டமையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த குவான்டிட்டி அதோட ப்ரைஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் நம்ம இப்போ எந்த ஐட்டமுக்கு வந்து மேனுஃபேக்சரர் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டமை சூஸ் பண்ணிவிட்டு வியூ அண்ட் எடிட்டில் போயிட்டு ப்ரைஸிங், ஸ்டாக் வேல்யூ, அடிஷ்னல் ஃபீல்ட் பக்கத்தில் மேனுஃபேக்சரிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அதோட ரா மெட்டீரியல்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து வுட்டன் டேபிள் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வுட்டன் பிளாங்க்ஸ், வுட்டன் லெக்ஸ், ஸ்க்ரூஸ், க்ளூ, பாலிஷ் இதெல்லாம் வரும். அது வந்து அடிஷ்னல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் வரும். ஸோ இதுக்கான சார்ஜஸ் இந்த வேல்யூஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஐட்டம் ஆட் பண்ணும்போது கொடுத்துருப்போம். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இங்கே இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும். நார்மலாக ஐட்டம் ஆட் பண்ணுற மாதிரி தான். மேஜர் சேஞ்சஸ் ஒன்றில் ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஐட்டம்லாம் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்துருப்போம். அதை பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து மேனுஃபேக்சரிங் கிளிக் பண்ணிட்டு ரா மெட்டீரியல்ஸில் ஆட் பண்ணிவிட்டேன். அட் த சேம் டைம் காஸ்ட்டு லேபர் காஸ்ட்டோ என்ன சார்ஜஸையும் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் வுட்டன் டேபிள் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மேனுஃபேக்சரர் அப்படிங்கிற ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதுவே நீங்கள் பாலிஷ் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எதுவுமே வராது. ஏன்னா வுட்டன் டேபிளுக்கு தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அவங்க மேனுஃபேக்சரர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வுட்டன் பிளாங்க் ஒரு வுட்டன் டேபிள் ரெடி பண்ணுறதுக்கு வுட்டன் பிளாங்க்ஸ், வுட்டன் லெக்ஸு, க்ளூ, பாலிஷு இதோட வந்து 10 வுட்டன் பிளாங்க்ஸும் 4 வுட்டன் லெக்ஸும் 40 ஸ்க்ரூஸ், ஒரு க்ளூ, ஒரு பாலிஷ் எல்லாம் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் எடுத்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு லேபர் காஸ்ட்டும் கன்சியூம் ஆகும். இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து ஒரு வுட்டன் டேபிள் ரெடி ஆகுது. அதோட மொத்த காஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலுக்கு வந்து 2710, அடிஷனல் காஸ்ட் வந்து 800. இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 3510 வருது. இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வுட்டன் டேபிளில் இருந்து பாருங்க மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வந்து ஒரு இதை ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது பாலிஷு, க்ளூ, ஸ்க்ரூஸ், வுட்டன் லெக்ஸ், வுட்டன் பிளான்ட் இது எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணியிருக்க 10 பீஸ் இது எல்லாத்தையும் இதில் கன்சியூம் பண்ணணும். இங்கே குவான்டிட்டி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிரும். அது வுட்டன் டேபிளில் டிக்ரீஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வுட்டன் டேபிளை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்ன மேனுஃபேக்சர்னு காட்டும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் ஃபீச்சர்ஸ் நம்ம இதில் ஒர்க் ஆகுது. ஸோ தேங்க்யூ. இதை பற்றி இன்னும் வேணும்னு கமெண்ட்ஸில் போடுங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.